இப்போ இந்த வீடியோல இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கு ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். எந்த ஃபீல்டுல Z3ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிவன் டூ பாலினாமியல்ஸ்ல இருக்கிறதுல எது கிரேட்டர் டிகிரி f of x தான். ஸோ f of x என்னவா எடுத்துக்கணும்? டிவைடண்டா எடுத்துக்கணும். x power 4 plus 2x square plus 2x plus 2. இதுதான் நம்மளோட dividend. What will be the divisor? The least degree polynomial. What is that? 2x square plus 2x cube plus 2x square plus x plus 1. ஓகேவா? ஸோ இங்க நம்மளோட ஃபீல்டு என்ன? Z3. Z3ல என்னென்ன எலமெண்ட்ஸ் தான் இருக்கும்? 1 0 1 2. இந்த 3 எலமெண்ட்ஸ் தான். இந்த 3 எலமெண்ட்ஸை தவிர வேற எலமெண்ட்ஸ் வந்துன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? இதுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க என்ன டேர்ம் போடணும்னு எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைடண்டோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? 1/2 xன்னு வரும். ஓகேவா? பட் இந்த Z3ன்றது இன்டீஜர்ஸ். ஓகேவா? இன்டீஜர்ஸ் மாடுலோ குரூப் அது. ஸோ இதுல இன்டீஜர்ஸ் மட்டும் தான் அலவுடு. இது பாரு ரேஷனல் நம்பர், அதாவது 1/2 1/3 இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம இதுல கன்வெர்ட் கூட பண்ண முடியாது. சப்போஸ் 4 வந்ததுன்னா கூட அதை திரும்ப 1ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்மளால கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது. திஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் திஸ் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் அந்த 1/2 போடுறதுக்கு மேலே என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா இங்க என்ன கொண்டு வரணும்? 1 into x power 4 கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த Z3ன்ற இந்த ஃபீல்டுல 1ன்ற நம்பர் என்னென்ன நம்பர்ஸ்னா 1ன்ற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Z3ல 1 வந்து 1க்கு ஈக்குவல் தான். அதே போல 4ம் 1க்கு ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் 7ம் 1க்கு ஈக்குவல் தான். அடுத்தது 10ம் 1க்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே நமக்கு எதுக்கு தான் ஈக்குவல்? 1க்கு தான் ஈக்குவல். அப்போ Z3ல நம்ம 4 போட்டாலோ இல்ல 7 போட்டாலோ இல்ல 10 போட்டாலோ நமக்கு எப்படிதான் அது எதுக்கு மாறிடும்? 1ஆ மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 1 கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க 4 இந்த இடத்துல 4ஓ இல்ல 7ஓ வர மாதிரி நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க 4 வரணும்னா எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணலாம்? 2ஆலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் இல்லையா? எஸ். ஸோ 2 into என்ன போடணும்? x போடணும். Now it will be okay. புரியுதா? ஸோ இந்த மாதிரி Z3 Z2ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன நம்பரை போடணுன்றதை நம்ம இப்படிதான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 4ஓ 7ஓ வந்ததுன்னா அது 1ஆ மாறிக்கும். அதனால 4ஓ 7ஓ வர மாதிரி நம்பர்ஸ் செக் பண்றோம். 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 7 10 அந்த மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா, ஈவன் நீங்க 5 கூட போடலாம், பிரச்சனை இல்லை. பட் நமக்கு 2k கிடைக்குதுன்னும் போது why should we go for higher numbers இல்லையா? ஸோ அதனால 2வே போட்டுக்கலாம். 2 2s are 4x x power 4. Next 2 2s are plus 4 x cube. ஓகேவா? அடுத்து plus 2x square plus 2x. ஓகேவா? ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்றதுனால ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த நம்பர் 4லாம் இங்க நாட் அலோடு இல்லையா? 4லாம் Z3ல எப்படி மாறிடும்? 1ஆ மாறிடும் இல்லையா? இந்த Z3ல 4ம் 1ம் ஈக்குவல் தான். அப்போ 4 திரும்ப Z3ல எப்படி மாத்திக்கலாம்? 1ன்னு மாத்திக்கலாம். இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. திரும்ப இந்த டேர்ம் நமக்கு தேவைப்படல. என்னவா மாத்திக்கலாம்? 4 வந்து 1 into x power 4 plus 4 வந்து 1 into x cube plus 2x square plus 2x. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சைனை சேஞ்ச் பண்ணி இது போலதான் போடணும். ஓகேவா? மைனஸ் 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 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா x power 4 கேன்சல். இங்க x cube இல்ல. ஸோ அப்போ மைனஸ் x cube. இங்க பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல். பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல். ஸோ x cube பிளஸ் 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இது நீங்க மைனஸ் x cube வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அதை பிளஸுக்கு மாத்திட்டு பண்ணனாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3ல -1 Z3ல -1 எப்படி மாறிடும்? 2ஆ மாறிடும். வேணும்னா 2ன்னு போட்டுக்கலாமா? எஸ். அப்போ இந்த டேர்மை நம்ம திரும்ப எப்படி மாத்திக்கலாம்? 2x. நீங்க -1 வச்சு போடுறதுனாலும் போடலாம், மாத்திட்டு போடுறதுனாலும் போடலாம். தட் இஸ் அவர் விஷ். ஓகேவா? சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இது எப்படி மாத்திக்கலாம்? 2 times x cube plus 2ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 2 into x cube 2 into x cube. அப்போ 1 தான் இங்க போடணும். 2 into 1 2x cube. ஓகேவா? ஸோ நமக்கு மாத்திடுற டேர்ம்லாம் அப்படி பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இந்த டேர்மா மாறிடுச்சு. அது போல இந்த டேர்மா மாறிடுச்சு. இப்போ 2x 1 into 2x cube plus 2x square plus x plus 1. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ்
மைனஸ் இது கேன்சல் ஆயிடும் minus 2x square minus x 2 minus 1 plus 1 ஓகேவா ஸோ இதுதான் இப்போ இந்த டேர்ம் நமக்கு இருக்கு எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து டிகிரி 3 இது டிகிரி 2 இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்டில் டிவைட் பண்ண முடியாது ஓகேவா டிகிரி குறைஞ்சாச்சு அப்போ இதுதான் நம்மளோட ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் வந்து நெகட்டிவ்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த நெகட்டிவ்லாம் நான் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் 3 minus 2 plus 1 அப்போ இந்த ரிமைண்டர் எப்படி மாறிடும் plus x 1x square அதே மாதிரி 3 minus 1 வந்து 2 அப்போ plus 2x plus 1 ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் the last remainder x square plus 2x plus 1 plus 2x plus 1 டிவைசர் ஆகும் இந்த டிவைசரை டிவைடட் ஆகும் எடுத்துக்கணும் இல்லையா 2x cube என்ன டேர்ம் 2x cube plus 2x square plus x plus 1 ஓகேவா இப்போ டிவைட் பண்ணலாமா சேம் ப்ரொசீஜர் தான் 2x cube x ஸ்கொயரால டிவைட் பண்ணோம்னா 2x வரும் அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x 2 into x square 2x into x square 2x cube 2 into 2 plus 4 x square plus 2x சப்ட்ராக்ட் பண்ணுங்க மைனஸ் மைனஸ் இதை நம்ம இங்கே 4 1 சேஞ்ச் பண்ணதுனால பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க பண்ணிடலாம் தட் இஸ் ஆர் விஷ் ஸோ இது கேன்சல் இங்க என்ன வரும் minus 2x square minus x is it yes minus x plus 1 ஓகேவா ஸோ இப்போ திரும்ப இதை பாசிட்டிவ்க்கு மாத்திடுங்க 3 minus 2 plus 1 அப்போ இது x ஸ்கொயர்னு மாறிடும் இந்த டேர்ம் x ஸ்கொயர்னு மாறிடும் அதே போல 3 minus 1 plus 2 அப்போ இது 2x மாறிடும் plus 1 ஓகேவா ஸோ இங்கே x ஸ்கொயர் இன்னும் ஒரு முறை டிவைட் பண்ணலாம் என்ன நம்பர் வரும் 1 வரும் ஸோ 1 into x ஸ்கொயர் plus 2x plus 1 that's all yes நம்ம முடிச்சாச்சு மைனஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிட்டு இங்க ரிமைண்டர் என்ன வந்துருச்சு செகண்ட் ஸ்டெப்லே we got 0 as the remainder ஓகேவா ஸோ 0 ரிமைண்டர் கிடைச்சதுன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகணும் அங்க ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல என்ன நான் ஜீரோ ரிமைண்டர் இருக்கோ அதுதான் நம்மளோட GCD ஓகேவா therefore the last non-zero remainder is equal to what is that x square plus 2x plus 1 therefore GCD of f of x comma g of x equal to x square plus 2x plus 1 so இது ஒரு கொஞ்சம் டிஃபரண்டான ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வந்ததுன்னா இந்த மாதிரி கோஷன்ட் அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்லாம் போடாம எப்படி நம்ம அந்த நம்பர்ஸை கொண்டு வரணுன்ற ஐடியா இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இந்த மாடல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 8 மார்க் இருக்கும் இந்த 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும் இந்த மாடல்ல இருந்தா உங்களுக்கு வரும் ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் ஓகேவா தேங்க்யூ